பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய ரசிகர்கள் எல்லாருமே விஜே பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த நிமிஷம் விஜே பார்வதி ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியில வந்தாலோ இதுக்கப்புறம் விஜே பார்வதி வெளியில இருந்து விளையாட போற கேம் தான் கேம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்க போறது கேம் இல்லடா, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில விஜே பார்வதி அடிச்சு ஆட போறா பாரு, அதுதான் கேம் அப்படின்னு பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல பார்வதி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்த பதிவை எடுத்து போட்டு வேற லெவல்ல தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜே பார்வதி அதாவது இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் பெண்மணி டு கெட் த ரெட் கார்டு அண்ட் கெட் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். விஜே பார்வதி வெளியில வந்ததும் ரசிகர்கள் தனக்காக போட்டிருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தாங்க. அப்படி பார்வதி பகிர்ந்த ஒரு பதிவு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. ஏன்னா சாண்ட்ரா அவங்க நடிச்சு விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு செயல்பட்டதை ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் ரெட் கார்டை அவசரப்பட்டு விஜே பார்வதிக்கு கொடுத்ததாக அதுல குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சபரி விஜே பார்வதியை தாக்கிய போது நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இருக்கிற எல்லாருமே அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் விஜே பார்வதின்றதுனால கடந்து போனீங்களா? சாண்ட்ராக்கு வந்தா ரத்தம், விஜே பார்வதிக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா விஜே பார்வதி சாண்ட்ரா மாதிரி பேனிக் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடல. விஜே பார்வதி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கல. அதாவது சபரி கிட்ட வரும்போது ஐயோ சபரி பக்கத்துல வராது, ஐயோ வந்துட்டா அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. காலில் விருக வரும்போது ஐயோ அச்சச்சோ பகவானே 5 கொலையோ பண்ணல நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை விஜே பார்வதி பண்ணி இருந்திருந்தா கண்டிப்பாக சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் விஜே பார்வதி சாண்ட்ரா அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நடிகை இல்லையே. விஜே பார்வதி மட்டும் சாண்ட்ரா அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்தா இந்த சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்லவே வேஷம் போட்டுக்கிட்டு திரியறதுக்கு முக்கிய காரணம் விஜே பார்வதி. ஏன்னா அந்த சிச்சுவேஷனை பெருசாக்கல, அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு கடந்து போனாங்க. சாண்ட்ரா மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணல. சரிமா நீ கீழே விழுந்த உனக்கு பேனிக் அட்டாக் ஆச்சு, ஆனா கமருதீன் கிச்சன்ல நின்று சோறு தின்னுக்கிட்டு இருந்தாமா, அவனை பார்த்து நீ ஏமா கத்திக்கிட்டு இருந்த? கத்தி அவன் என்ன உள்ள சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கதவை திறந்தது தான் தெரியும். அப்படியே போர்வையை மூடிக்கிட்டு அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, சும்மா எத்தனை சீசனுக்கும் நின்று பேசும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ராது அப்படின்ற மாதிரி பார்வதியும் கமருதீனும் பண்ணதுக்கு ரெட் கார்டு கொடுக்கலடாவீங்க, சாண்ட்ரா பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு தாண்டா ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க பார்வதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில். அது மட்டும் அல்லாமல் சாண்ட்ரா விஷயத்தில் பார்வதிக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், எல்லோ கார்டு கொடுத்து முடிச்சிருக்கலாம், ரெட் கார்டு வரைக்கும் போனது தவறு அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்டஸில் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் விஜே பார்வதியை பல இடங்களில் ஆதரித்து பேசியிருந்தாலும் அவங்க சாண்ட்ராவை காரிலிருந்து தள்ளி விட்டது தவறு, அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பார்வதி டிசர்வ்ஸ் ரெட் கார்டு ஃபார் தட் பர்டிகுலர் ஆக்ஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பார்வதி வாஸ் இன் நாமினேஷன், ஈவன் கமருதீன் வாஸ் இன் நாமினேஷன், 2 பேருமே நாமினேஷனில் இருந்தாங்க. அப்போது உங்களுக்கு ஈஸி சாய்ஸ் என்ன, ரெட் கார்டு இப்படி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. பேப்பரில் இருந்து அந்த பேப்பர் எடுத்து இப்படி காட்டி பார்வதி நீ சாட்டர்டே எபிசோடில் எவிக்டட், அடுத்து கமருதீன் நீ சண்டே எபிசோடில் எவிக்டட், அவ்வளோதான், நீங்கள் 2 பேரும் பண்ணதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா நீங்கள் அறத்தோடு செயல்படுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ரெட் கார்டை கொடுத்து அவங்க 2 பேருடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? சார் கேம்னு பார்த்தா எல்லாமே கேம் தான், கேம்னு பார்க்கக்கூடாது, இதை வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா பார்வதிக்கு நடந்த கொடுமைகளுக்கும் நீங்கள் நீதியை வாங்கி கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல சபரி உட்காந்து அழுது கண்ணீர் வடித்து பார்வதியோட காலில் முட்டி போட்டு டே சபரி இதே பார்வதி கிட்ட நீயும் காலில் விழுந்தியா இல்லையா? அப்போது அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? சேனல் அதை கன்சிடர் பண்ணாங்களா இல்லையா? கமருதீன் காலில் விழுந்ததை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எந்த விதத்திலடா நியாயம்?
ஓ! ரெட் கார்டு குடுக்கறதுக்கு முன்னாடியே கால்ல விழுந்திருக்கணும்னு சொல்றீங்களா? ரெட் கார்டு குடுத்ததுக்கப்புறம் அவங்க தவற உணர்ந்துட்டாங்க. ரெட் கார்டு குடுக்கறதுக்கு முன்னாடியே தவறை உணர்ந்து விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் அவருடைய காலிலே விழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? டேய்! இட் இஸ் பார்வதி அண்ட் கமருதீன். அவங்க இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தானே கமருதீனுக்கு ஒரு ஹீரோ வேஷத்த கட்டி நீங்க வந்து கிட்டத்தட்ட 85 நாட்கள் கூட்டிட்டு வந்தீங்க. பார்வதி வில்லின்னு தெரியும். பார்வதி எல்லாரையும் எதிர்த்து தான் ஒரு கேம் ஆடுறா. அவளுடைய கேம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு தானே பார்வதிய கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல கூட்டிட்டு வந்தீங்க. உண்மையிலேயே நீங்க பார்வதிய இவ்வளோ தூரம் பேசுறீங்களேடா! அவ எவ்வளவோ இடங்கள்ல ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருக்கா, ஹார்ஷா பேசியிருக்கிறா, பிசிக்கல் வயலன்ஸ்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்கா. அப்பயே எவிக்ட் பண்ண வேண்டியதானே? எவிக்ட் பண்ணியிருந்தா நீங்க டிஆர்பிக்கு பிச்சை தான் எடுத்திருக்கணும். அப்போ பார்வதிய வச்சு 85 நாள் டிஆர்பி பிச்சை எடுத்துட்டு, பார்வதிய வெளிய அனுப்பி டிஆர்பி பிச்சை எடுத்துட்டு, எப்படிப்பட்ட மானங்கெட்டவங்களா அவைங்க இருக்காங்கன்னா, நேத்து நைட்டு டெலகாஸ்ட் ஆன எபிசோடு இன்று காலை 11 மணிக்கே ரீடெலகாஸ்ட் ஆகும். இன்று இரவு 11 மணிக்கு மறுபடியும் ரீடெலகாஸ்ட் ஆகும். எது? பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு குடுத்து அனுப்புன அந்த பர்ட்டிகுலர் எபிசோடு ரீடெலகாஸ்ட் ஆகுமா. மக்களாகிய நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சேனல் சார்பாக மாமா டிவி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்டா எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? ஒரு தடவை ரெட் கார்டு குடுத்துட்டீங்க முடிஞ்சுச்சு. எதுக்கு ரீடெலகாஸ்ட்டு? அப்போ போனவள பத்தி எதுக்கு நீ திருப்பி போட்டு காட்டுற? அவ தான் போய்ட்டாளே! அவன் தான் போய்ட்டானே! அவைங்கள வச்சு எதுக்குடா கல்லா கட்டுறீங்க? பிச்சை எடுக்குறீங்க? அப்படிங்கிற கேள்விய இந்த மாமா டிவிய பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல? அ? பார்க்காத எல்லாரையும் நாங்கள் பார்க்க வைப்போம். பார்த்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எதிரான வன்மத்தை நாங்கள் கக்க வைப்போம். நீ இதே மாதிரி சபரி விஷயத்துல பண்ணியிருந்தா கை தட்டியிருப்பேன். ம். அப்போ சபரி, என்ன சபரி ஜுஜுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி சேனல் ப்ராடக்ட்டு உன்னை டாப் 5 நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ அடிச்சதெல்லாம் கரெக்டு தான். மனசுக்குள்ள இருக்கும் விஜேஎஸ்க்கு. ஏன்னா அடிபட்டது பார்வதியில. ஆனா அடிபட்டது சாண்ட்ராவா இருந்திருந்தா, அன்ஃபார்ச்சுனேட்லி பார்வதி நீ தப்பு பண்ணிட்டம்மா. நீ பிரஜனோட மனைவியா இருந்திருக்கணும். விஜய் சேதுபதி உனக்கு சொம்படிக்கணும்னா. தன்னுடைய மச்சானின் மனைவி அப்படிங்கிறதுக்காக அவர் சொம்படிப்பார். நீ அன்ஃபார்ச்சுனேட்லி எ கேர்ள் ஃப்ரம் மதுரை. ம். உனக்கு விஜேஎஸோட நெருக்கம் இல்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி விஜேஎஸுடைய மச்சானுடைய மனைவியாக நீ இல்லாம போயிட்ட. அதனால அவர் உனக்கு சொம்படிக்கல. கேஸ் க்ளோஸ்ட். இது எதுக்குமா நீ பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க? அப்படின்னு விஜே பார்வதியை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பார்த்தா ஆரோரா சின்க்ளேர் டிக்கெட் டு ஃபினாலே வாங்குற அந்த காட்சியை பார்த்து சாண்ட்ரா அப்படியே ஆறு பறிச்சு கை தட்டுறது என்ன, என்ஜாய் பண்ணுறது என்ன, ஓ மை காட் சாண்ட்ரா, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஆஸ்கர் லெவல் தத்ரூபமான ஒரு நடிப்பு அரக்கியை உருவாக்கி கொடுத்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் விஜய் டெலிவிஷன் விட வேண்டியதானா? அடுத்த சீசன்ல ஏன் வருவான்? ஏன்டா நான் கண்டஸ்டண்டா வந்தா எது பண்ணாலும் குத்தம், நொட்டை சொல்லிட்டு ரெட் கார்டு குடுத்து என் வாழ்க்கைய கெடுத்து அனுப்பிருவீங்க. அடுத்த சீசன் இவங்க ஓப்பன் பண்றாங்களாம் ஆடிஷன். பிக் பாஸுக்கு வர வேண்டியவர் வரலாம். ஒரு பய கூட வரலையாம். என்னடா கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம், ஒருத்தன் கூட வரல. ஆமா, நீங்க ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சிருவீங்க. ஆஸ்கர் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு நடிக்கிறவங்களுக்கு வந்து உள்ள வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய நபருக்கு கேமாக விளையாண்டவங்களுக்கு நீங்கள் வெளில ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவீங்க. யாரா உங்ககிட்ட வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிறது, போங்கடா அப்படின்ட்டு போயிடுவாங்களா? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, இது சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்கவும் தான். ஸோ விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்றது உண்மையிலே அன்டிசர்வ்டு. அதைத்தான் அவங்க வார்னிங் கொடுத்துருக்கலாம், எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் போட்ட ஸ்டேட்டஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த வீடியோவை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.